என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தொடங்கிய இந்த 15 வருஷத்தில் 15 வருஷத்தில் எப்பவுமே எதுலேயும் ஒரு புதுமையை பண்ணணும். அந்த புதுமை மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இங்கே இருக்க மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மருத்துவரும் மிகுந்த அனுபவம் வாய்ந்தவர்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாலிட்டிஸ். உலகமெல்லாம் சென்று பல தொழில்நுட்பங்களை, டெக்னாலஜிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இன்னைய இந்த தருவாயில் மருத்துவத்தில் எப்படி நம்ம நமது மருத்துவமனை கட்டமைக்கிறதுல ரொம்ப சாலிட் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவர்கள் நம்ம மருத்துவர்கள். நீங்கள் இங்கே நம்ம சிம்ஸ் மருத்துவமனை எடுத்துக்கிட்டால் இருக்கின்ற ஒவ்வொரு மருத்துவரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அப் டு டேட் நாலேஜில் இருப்பாங்க, ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க. புதுசாக சயின்ஸில் என்ன வந்திருக்கு, என்ன டெக்னாலஜி வந்திருக்கு, என்ன மாதிரியான மருத்துவ ட்ரீட்மெண்ட்ஸ் புதுசாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, நம்மளே நிறைய ரிசர்ச் பண்ணும்போது மக்களுக்கு அது பயனடையணும். அந்த மாதிரி ஒரு கிளினிக் தான் இந்த ஸ்லீப் இன்டகிரேட்டட் டிபார்ட்மெண்ட்டாக வச்சு பண்ணுறாங்க. ஏன்னா எப்போவுமே ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் சிங்கிளாக பண்ணும்போது அதோட எஃபர்ட்டு அவுட்கமும் கம்மியாக இருக்கும். நம்ம ஒரு டீமாக ஒரு குழுவாக இருக்கும்போது அதற்கு தேவையான கவனமும் அதை எப்படி டெவலப் பண்ணலாங்கிறதும் ஒவ்வொன்றும் அவங்க பர்சனலாக இருந்து செய்வாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டோடைய வித்தியாசமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சேஃப்டி இஸ் இம்பார்ட்டன்ட், ரொம்ப அது கவனமாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி இந்த இன்டகிரேட்டட் ஸ்லீப் மெடிசனை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இதை திறந்து வச்சதுக்கு நம்ம ஐஸ்வர்யா அவர்கள் வந்திருக்கிறாங்க. நம்ம டாக்டர்ஸ் டீம் எல்லாம் ஒவ்வொருத்தரும் பேசியிருப்பாங்க, நீங்கள் அவங்களெல்லாம் கேட்டிருப்பீங்க. இட் வாஸ் a wonderful occasion. Thank you. So இந்த ஸ்லீப் கிளினிக் என்ன இன்வைட் பண்ணதுக்கு ரவி மச்சமுத்து சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இஸ் டூயிங் ஃபென்டாஸ்டிக். அண்ட் ஐ திங்க் அவர் சொன்னார் சேஃப்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐ திங்க் நானும் சம்டைம் அதை ட்ரை பண்ணுறேன். ஐ திங்க் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மக்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் யாருக்கெல்லாம் இந்த இஷ்யூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அவங்களே ஒரு படம் பண்ணியிருக்காங்க, டியர். அந்த டியர் படத்தை வச்சு தான் அந்த கான்செப்டில் தான் இங்கே இருக்காங்க. ஆமாம். டியர் படம் பொதுவாக மக்களுக்கு சந்தடியத்துக்கு உதவியாக இருக்கலாம். இந்த தொழில் நலம் உறக்க நலம் அப்படிங்கிறது வெகு நாட்களாக நம்ம மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு வச்சிருந்த விஷயம் தான். அது ஒரு சிம்ஸ் மாதிரியான ஒரு பெரிய நிறுவனம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அது ஒரு புதுப்பிக்கக்கூடிய ஒரு உயிர் வாழ்க்கை அது முன்னாடி இருந்த என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய படங்கள் வெளிவரும்போது அது நமக்கு உறுதுணையாக இருக்கும். இப்படி ஒரு இன்ஸ்டியூட் இருக்குன்னு சொல்லி கிராமத்தில் உள்ளவங்களுக்கும் இந்த பார்த்து இந்த ஸ்லீப் இன்ஸ்டியூட் மக்களுக்கு சென்று அடையிறது எங்கள் மகிழ்ச்சி. இப்போ எங்களுதே ஹாஸ்பிட்டல் ஆன் வீல்ஸ் இன்னும் பண்ணுறோம், ஹலோ டாக்டர் இன்னும் பண்ணிகிட்ருக்கோம். கிராமங்களுக்கு இப்பயே போயிட்டுருக்கு. அந்த மாதிரி சர்வீஸில் இதை கொண்டு போய் சேர்க்கலாம். இது அதிகமாக தூங்குறவங்களுக்கான ட்ரீட்மெண்ட். அடுத்து இன்னும் இன்பேஷண்டாகவும் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக இது தேவைப்படும் போது இங்கே இன்னோஸில் தான் வச்சு பண்ணுறோம். ஜாஸ்தியாக இருக்கும்.
மேடம் உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்கள் 10 ரூபாய் அந்த படத்தை நினைச்சிட்டீங்க குழந்தை உண்மையாகவே அது நிஜமா இல்லை அவங்க லைஃப்ல? இல்லை நான் என் லைஃப்பில் நிஜமாக நடந்துதான்னு கேட்குறீங்களா? இல்லை அந்த குழந்தை வந்து உங்கள் லைஃப்ல நிஜமா நடிப்பா நான் நடித்தேன், ஆனால் நிஜமான நான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ணியிருக்கேன். பயங்கரமான கொரட்டை விடுறவங்க பக்கத்துலலாம் தூங்கி மொத்தமாக மைண்டெல்லாம் குழம்பி தூக்கம் இல்லாத நாள்கள் கூட இருக்குது. அந்த மாதிரி நிறைய எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு பர்சனலாக. ஸ்லீப் அப்னியாவுக்கு மெசேஜ் சொல்லுங்க. ஸோ இதை வந்து கேட்கும்போது சிஎம் சிஎம் ஸ்கீமில் வருமானு கேட்குறீங்களா? கண்டிப்பாக வரும் சார். ஹாஸ்பிட்டலில் என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குதோ அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் வரும். Thank you everybody. Thank you media. Since you are running short of time, we take last question. சார் இன்டெகிரேட் ஸ்லீப் இன்ஸ்டியூட் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டின். ஏன்னா நீங்கள் பொலிட்டிஷியன் இருக்கீங்க. இப்போ தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் திமுக கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. அது சம்மந்தமாக உங்களுக்கு அது பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் அப்போ வச்சுக்கலாம். நீங்களும் ஒரு பொலிட்டிஷியன். அது கரெக்டுங்க. இந்த ஸ்டேஜில் பாலிடிக்ஸ் பேசக்கூடாதுல்ல, சரியாக பேசு. All right. Thank you everyone. Thank you media. Formally. எல்லா டாக்டர்ஸும் ஒரே குழுவாக இருந்து அது எப்படி நீங்கள் வந்து இந்த பேஷண்ட்டுக்கு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? ஏன்னா ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான சிஸ்டம் வருவாங்க. அவங்க அதோடைய டாக்டர்ஸை மீட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது மொத்தமாக ஒரே டாக்டர்ஸ் பேசும்போது அவங்களுக்கு ஒரு விதமான பயம் வராதா? கொரட்டை வந்து ஒரு விதமான முறைப்பாடு தான். அதை நீங்கள் கொரட்டை விட்டுன்னு சொல்லி அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு, கண்டிப்பாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்கள எப்படி பேஸ் பண்ணி அவங்கள எப்படி கிளியர் பண்ணி போயிட்டு வெளியே பார்க்குறது. பட் இது எல்லாமே எல்லாமே ஒரே கோயில் வந்து கேட்பாங்க, வெளியே போக வேண்டிய அவசியமே. இது ரெண்டாவது வந்து எல்லாருமே டாக்டர் தலைவரும் சேர்ந்து சொல்லி போர்டு ஒரு பேஷண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணி ஒரு பேஷண்ட்டுக்கு டெய்லர் மேக் பண்ணி இந்த இன்வெஸ்டிகேஷன் இந்த சர்ஜரி இந்த மெடிசன் இல்லை நீங்கள் கேட்டதுக்கு ஸ்லீப் டிசார்டர் அப்படிங்கிறது கொரட்டை சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. ஒரு ஹெல்த் சம்பந்தமான விஷயம். ஸோ ஒருத்தர் கொரட்டை விடுறாருன்னா அதோட ஸ்பெக்ட்ரம் வந்து கொரட்டையில ஸ்டார்ட் பண்ணி மூச்சு அடைப்பு, அதாவது அதுதான் அப்படியான்னு சொல்றோம். மூச்சு அடைக்கிற வரைக்கும் போகலாம். ஸோ இந்த தூக்கத்தில் மூச்சு அடைப்பு அப்படிங்கிறது ஒருத்தருக்கு தெரியணும் அவசியம் கிடையாது. இந்த பிரச்சனை வந்து இன்னைக்கு தேதியில் வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டடாக தான் மக்களால் புரிஞ்சிக்கப்படுது. ஸோ இந்த சுவாசம் தடைப்படுறது வந்து அதோட எஃபெக்ட்ஸ் வந்து ஹார்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும், பிரெயினில் ரிஃப்ளெக்ட் ஆகும், மல்டிபிள் சிஸ்டம்ஸ் கெட்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சி இந்த ஸ்லீப் மட்டும் இல்லை, ஸ்னோரிங் மட்டும் கிடையாது, இட் இஸ் இன்வால்விங், இட் இஸ் அஃபெக்டிங் மல்டிபிள் வைட்டல் சிஸ்டம்ஸ். ஸ்ட்ரோக் வர்றதுக்கோ, ஒரு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கோ, அல்லது ஒரு அரித்மியா வர்றதுக்கோ இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி எல்லா சிஸ்டமும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால எல்லாரோட ஒத்துழைப்பும்